ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. செய்தி கொடுக்கிற அடியனை பரிசுத்தாவினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை பிரியப்படுத்துவது எப்படி, அல்லது அவருக்கு பிரியமாய் இருப்பது எப்படி? சங்கீதம் 69 30-31 வசனங்களில் தாவீது ராஜா இப்படியாக எழுதுகிறார்: கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவேன், இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். என் தாசனாகிய தாவீது அல்லது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் தாவீதுக்கு உருவாக காரணம் என்ன? அவருடைய ஒவ்வொரு செயலும் சிந்தனையும் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. பாவமான காரியங்களில் கூட ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுத்தார். மீண்டுமாக தாவீது அந்த பாவத்தை செய்யவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க அவர் கற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் இந்த உலக வாழ்விலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மேன்மையான காரியம் இதுதான். ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும். ஆமா, அதற்காகத்தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன், இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று கூறுகின்றார். 34 சங்கீதம் 1 வசனத்தில் தாவீது இப்படி கூறுகிறார்: அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் எந்த நேரத்திலும் தாவீது ஆண்டவரை துதிக்க மறந்ததே இல்லை. அது நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை துதிக்க தாவீது பக்குவப்படுத்திக் கொண்டார் தன்னை. ஆண்டவருக்கு நான் பிரியமாய் வாழ வேண்டியது அவசியம் என்பதை கூட தாவீது உணர்ந்து அதற்கேற்றபடி அவர் நடந்து கொண்டார். உமக்கு பிரியமாய் இருக்க எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கின்றார். அவருடைய ஜெபத்தில் ஒரு மேன்மையான ஜெபம் இந்த ஜெபம் பார்த்துடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் இருக்க எனக்கு போதித்தருளும். கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு பொன்னோ அல்லது வெள்ளியோ தேவையல்ல, துதிதான். நான் ஆண்டவருக்கு நிறைய காணிக்கை செலுத்திட்டேன். ஆலயங்களிலே தேவனுடைய காரியங்களை நான் தான் முன்னின்று நடத்துகின்றேன். எல்லா காரியங்களையும் நான் செய்யக்கூடிய ஒரு வல்லமை எனக்கு இருக்கிறது, இது தேவன் கொடுத்தார் என்று கூட நாம் சொல்லலாம். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இவைகளை விட ஆண்டவருக்கு நான் பிரியமாயிருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டோமானா ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு வெள்ளத்தோடும் அவரில் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்கிறது. முழுமையான ஒரு உள்ளம் நம்மிடத்தில் இருக்கணும்.
ஆண்டவனுக்கும் பிசாசுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு மாத்திரம் இடம் கொடுங்க. பிசாசுடைய காரியங்களை ஒதுக்கி விடுங்க. நான் ஒரு முறை ஆண்டவரோடு கூட இருப்பேன், பல முறை பிசாசுடைய காரியமாக நான் செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமானா இப்பொழுதே அதை விட்டுருங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வரும்போது நம்முடைய தேவைகள் ஏராளங்க. யாருக்காவது எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா? இருக்காது. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ உங்களுடைய தேவைக்காக ஜெபிக்கிற நீங்கள், இதே போல இந்த உலகத்தில் எத்தனை பேர் தேவையோடு இருப்பார்கள், அவர்களுக்காக ஜெபிக்க மறந்து விடாதீங்க. இது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்காக நாம் முன்னெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரில் அன்பு கூறுகிற காரியம். ஆண்டவரை நாம ஏங்க துதிக்கணும் அப்படி சொன்னா, ஆண்டவர் எங்க இருக்காரு தெரியுமா? துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். பரலோகம் கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கும். பரலோகம் ஆசைப்படணும் எல்லாரும். ஆமா, என்னுடைய கடைசி காலங்களில் இந்த உலகத்துல என்னுடைய வாழ்வு முடியும் போது நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த பரலோகம் எப்படி இருக்கும்? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவனுக்கு முன்பாக நாமளும் நிற்போம். நாமளும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்போம். துதியுங்க. எல்லா காரியத்திலையும் நீங்க துதியுங்க. இன்னும் பாருங்க, பரலோகத்துல தேவதூதர்கள் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சேருபீன்கள், கேராபீன்கள், 4 ஜீவன்கள் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும். 24 மூப்பர்கள் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜெகஜோதியா இருக்கும். அந்த இடமே பரிசுத்தமா இருக்கும். ஆமாங்க, எல்லாரும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. துதியின் சத்தத்தினாலே இந்த பரலோகம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். இந்த உலகத்துல நமக்கு மனிதனாக கொடுத்திருக்கிற இந்த வாழ்வில் ஆண்டவரை துதிக்க நம்ம கற்றுக்கொள்வோங்க. அப்போ அந்த தெய்வீக வாழ்வு நமக்கு கொடுக்கப்படும். தேவனோடு கூட தங்கி இருக்கிற அந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்படும். அதுதான் தாவீது சங்கீதம் 34:1 இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. எக்காலம், எப்போதும். நல்லா புரிஞ்சிடுங்களேன். எக்காலம் அப்படின்னா என்னங்க? எனக்கு நன்மையான காரியமாக இருந்தாலும் சரிதான், நன்மையான காலமாக இருந்தாலும் சரிதான், தீமையான காலமாக இருந்தாலும் சரிதான், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். ஆமாங்க, அவருடைய இந்த உலக வாழ்க்கையில அவர் அடைந்த நன்மைகள் ஏராளம். அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனா அவர் சந்தித்த இல்லையா தீமைகள் நிறைய இருக்கு. அவைகளை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனா என்ன இல்லையிலும் அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அந்த வைராக்கியமான உள்ளம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேணும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அது உங்களை விடுதலையாக்கும். அது சந்தோஷமான காரியம் நடக்கும்போது ஆனாலும் சரி இல்லையா, நமக்கு தேவையற்ற நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சந்திக்கும் போது சரி, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஆமா, அது துயரமா இருந்தாலும் சரிதான்,
நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை துதிங்க, அவைகளை தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பார். சங்கீதம் 149:8 இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் கைகளில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருபுறமும் கற்குள்ள பட்டயம். அது என்னங்க இருபுறமும் கற்குள்ள பட்டயம்? நம்ம கையில வாயை கொடுக்கிறாரா? இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. இயேசுனுடைய வாழ்விலே அவரிடம் தேவனுடைய வார்த்தை இருந்ததினாலே சோதிக்கப்படுகின்ற நேரங்களிலே அந்த 3 காரியத்திலும் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசை வென்றார் என்று வேதம் சொல்லுது. ஒவ்வொரு காரியத்திலையும் பாருங்களேன், இயேசு இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப லகுவா கடந்து சென்றாரா? எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கின்றாரோ, எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு உயிர் கொடுக்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் பிசாசை துரத்துகின்றாரோ, அப்பொழுதெல்லாம் நடந்தது என்னங்க? ஆசாரியர்கள், லேவியர்கள் ஒரு பெரிய கூட்டமா நின்று இயேசுவுக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். இயேசுவை எப்படி கொலை செய்யலாம் என வகை தேடிக்கொண்டே இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கையில என்ன இருந்துச்சு? தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. வார்த்தையினாலே ஒவ்வொரு இடங்களையும் அவர் சரி கட்டி கொண்டு சென்று கொண்டே இருந்தார். இதை பற்றி அவர் கவலையப்படலையே. ஆனால் இரவு நேரத்திலே ஆண்டவரோடு கூட, பிதாவோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஆமாங்க, சீஷர்களை உட்கார வச்சுட்டு தூங்க வச்சுட்டு அவர் தனியா போய் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். அவர் ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய வாழ்விலே அந்த 3.5 ஆண்டு காலங்கள் பிரகாசமாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு வாலிபன்க. அவர் தன்னை பற்றி எல்லாம் சொல்லுகிறார். தேவனுடைய குமாரன் என்று எல்லாம் சொல்லுகிறார். மேசியா என்பது அவருக்கு தெரியுது. சீடர்கள் நம்பினார்கள், தங்களுடைய வாயினாலே அறிக்கையிட்டார்கள், நீங்க யார்ட்டையும் நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ உலகத்துல மற்ற மனுஷனுக்கு இவர்தான் மேசியாவோ என்பது தெரிவதற்கு சரியான நிகழ்வுகள் நடந்தாலும் மனது அக்செப்ட் பண்ணல, ஏற்றுக்கொள்ளலைங்க. கானா ஸ்திரியோடு பேசும்போது மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மனம் திருந்தினார்கள். அவளே மனம் திருந்தினார். ஆங்காங்கே யாருக்கெல்லாம் தேவன் விடுதலை கொடுத்தாரோ அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய எண்ணம் இருந்தது, இவர்தான் மேசியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. யார் இதை அறிக்கை பண்ணுவது? இவர் மேசியா என்று சொல்வதற்கு, வெளியே வந்து சொல்வதற்கு உரிமை கிடையாது, யாருக்கும் அனுமதி கிடையாது. அதான் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சொல்லாதப்பா, யார்கிட்ட நீ சொல்ல வேண்டாம், உன் மனதிற்குள்ளாக வைத்துக்கொள், உன் மனதிற்குள்ளாக வைத்துக்கொள். அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? நீ பலப்படு, நீ தைரியப்படு, தேவனுடைய வார்த்தையில நீ பலப்படு. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பலப்படுங்க. செய்திகளை கேட்கின்றீர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுங்க. அதுதான் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. பார்த்துருங்க, வாய்ப்புகள் ஒரு முறை வரும், 2 முறை வரும், பல முறையும் வரும். அந்த கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லல் தட்டாதீர்கள், அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். வார்த்தைகளை அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள்.
தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுப்பார். அவைகளை செய்ய நீங்கள் ஆர்வமாய் இருங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, பார்த்தீங்களா? உங்கள் கைகளில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் இருக்கிறது. எவ்வளவு ஆணித்தரமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இருக்கு, ஒவ்வொரு மனுஷங்கிட்டே இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவருடைய கைகளிலும் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் இருக்கு. பயன்படுத்துங்க. மூடி மறைச்சி வச்சுட்டு இருக்காதீங்க, பயன்படுத்துங்க. சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிப பிள்ளைகளானாலும் சரி, முதியோர் ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. யாரிடம் பேசுகின்றீர்களோ நீங்க மேனகிட்ட நீங்க போய் பேசணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்வில் ஒரு சர்க்கலை உண்டு பண்ணுகின்றார்களா? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி கடந்து செல்லுங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களை பலப்படுத்துவாருங்க. ஆண்டவர் உங்களை விட்டுவிட மாட்டார். என்னிலையில உங்களை விட்டுவிட மாட்டார். நீங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசினீர்களானா உங்களை விட்டுவிடவே மாட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பது எப்பொழுது நன்மையை பெற்றால் மாத்திரமா இல்லை, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எந்த காரியங்களை நீங்கள் சந்தித்தாலும் அந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிங்க. தாவீது துதிச்சாருங்க. அவருடைய வாழ்க்கையில பாருங்களேன், சொந்த மகனால அப்சலோமால தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஒரு முறை தாவீது ராஜா உட்கார்ந்துருக்கிறார், அரண்மனையில் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு ஒரு செய்தி வருதுங்க. என்ன செய்தி வருது தெரியுமா? ஒருத்தன் வந்தான், தாவீதின் இடத்துல வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பின்பற்றி போயிட்டு அப்படின்னு சொல்றான். ஒரு பெரிய ராஜா தாவீது. ஒருத்தன் வந்து ராஜாட்ட சொல்றான், ராஜாவே, ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய இருதயமும் உங்களுடைய குமாரனாகிய அப்சலோமை பின்பற்றி போயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமா, அவர்கள் அப்சலோமை ராஜாவாக்க அவர்கள் ஆயத்தமாயிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் ஆயத்தமாயிட்டாங்க. ஏன்? அப்சலோமுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்துச்சுங்க. அப்சலோமுக்கு விரோதமாக படை தளபதியே எதுவும் செய்ய முடியாது. யோவாப்பை எதுவும் செய்ய முடியாது. அவன் பலத்து கொண்டே வந்தான். அவனை ராஜாவாக்க மக்கள் ஆசைப்பட்டுட்டாங்க. அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய அழகு. அப்சலோம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனிடத்துல நிறைய நன்மையான காரியங்கள் இருந்துச்சு. அவனை போய் பேசுவான். யாருக்கு வீட்டுல பிரச்சனையோ அவங்ககிட்ட போய் பேசுவாங்க. அவருடைய மனது அப்சலோமை பின்பற்றி போனது. அது வந்து சொல்றான். சொன்ன உடனே தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னோடு இருந்த ஜனங்களை கூட்டிக்கிட்டு அரண்மனையை விட்டு கால்நடையா புறப்பட்டுட்டாருங்க. காட்டுக்கு புறப்பட்டுட்டாரு. தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லா சௌகரியங்களையும் கொடுத்து விட்டுச்சு, அரண்மனையை விட்டு, ராஜ வாழ்வையும் விட்டு அவர் காட்டுக்கு புறப்பட்டு போற பயங்க. ஆனா தாவீது போகல அப்படி சொன்னா அப்சலோம் ஒருவேளை தாவீதை கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அதை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன இல்லை, பேச வேண்டாம். தாவீது போகிற நமக்கு படிப்பினாங்க. ஒவ்வொரு காரியமும் நமக்கு படிப்பின. அவரோடு கூட எல்லா பலசாலிகளும் போறாங்க இல்லையா? இராணுவத்தினுடைய தலைவர்கள் போறாங்க, மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் அவரோடு கூட போய்கிட்டே இருக்காங்க.
கிரேத்தியர் போறாங்க, பிலேத்தியர் போறாங்க, எல்லாரும் பயம். போகும்போது ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்றேன் பாருங்க. கித்தியனாகிய ஈத்தாயும் அவரோடு போறதுக்கு வந்து நிற்கிறான். கித்தியர்கள் ஒரு 600 பேர் அந்த ஈத்தாயோடு கூட இருக்கிறாங்க. சம்பவங்களை நல்லா கவனிச்சு ஆண்டவர் எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. கித்தியர்கள் ஈத்தாய் தாவீதோட கூட போகும்போது தாவீது தடுக்கிறார். ஆனா அவன் சொல்லிட்டான், நன்மையானாலும் தீமையானாலும், வாழ்வானாலும் சாவானாலும் உம்மோடு கூட, இதை பற்றி நீர் இனி என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றான். தாவீது ராஜா சரி அப்படின்ட்டாரு. அந்த 600 பேர் ஈத்தாய் எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. போற வழியில ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு தாவீதோட கூட வர்றாங்க. சாதோக்கும் அபியத்தாரும் வராங்க. இப்ப ராஜா சொல்றாரு பாருங்க, சாதோக் அபியத்தார் நீங்க என்னோட கூட வர்றாங்க. நீங்க இந்த தேவனுடைய பெட்டியை தூக்கிட்டு ராஜா அரண்மனைக்கு போயிருங்க, ராஜாவோடு கூட இருங்க. என்னோடு கூட நீங்க எப்படி சேவகம் பண்ணினீர்களோ அதே போல அப்சலோம்னு கூட நீங்க இருங்க. அங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறத எனக்கு நீங்க செய்தியை மட்டும் சொல்லி அனுப்புங்க. உடனே சாதுக்கும் அபியத்தாரும் எங்க போயிட்டாங்க, அரண்மனைக்கு திரும்பி போயிட்டாங்க. இப்ப அவங்க போய்கிட்டே இருக்காங்க இல்லையா. ராஜா எப்படி பண்ணார் தெரியுமா? முகத்தை மூடிட்டு அழுது கொண்டே போனார். அவரோடு கூட இருந்த மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்தாங்க? அழுது கொண்டே போனார்கள். வெறும் காலோடு நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுங்க. கைவிடப்பட்டவர் நிலைமைங்க. ஏன்னா ராஜா அரண்மனை விட்டு ஓடுறாரு அப்படின்னு சொன்னா இனி இவருக்கு ராஜா அப்படிங்கிற அந்த அந்தஸ்து இல்லை இல்லையா. அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஓடும்போது ஒரு மனுஷன் வாரான். அவன் பேர் என்ன தெரியுமா? ஊசாய் வாரான். அப்ப ஊசாய் வந்த உடனே ராஜா ஊசாயிட்ட பேசுறாரு, ஊசாய் நீ திரும்பி போயிருப்ப, என்னோட கூட நீ வந்தா நீ எனக்கு பாரமாக இருப்பாய். ஒவ்வொரு மனிதனும் மேன்மையான மனிதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள்ல மேன்மையான மனிதர்கள், சாதாரண மனுஷனே இல்லை. அவன் ராஜா சொன்ன உடனே அவன் திரும்பி போயிட்டான். அப்ப ராஜா சொல்றாரு, இப்போ அப்சலம் கிட்ட யார் இருக்கா அப்படின்னு சொன்னா அகித்தோப்பேல் இருக்கான். அகித்தோப்பேல் யாரு தெரியுமா? ஆலோசனை கொடுக்கறதுல வல்லவன். அவனுடைய ஆலோசனைகள் தவறாது அப்படின்னு சொல்ற தெரியும். நீ அவங்ககிட்ட நீ போயிட்டேன்னா, ராஜா கிட்ட போயிட்டேன்னா எனக்காக அந்த ஆலோசனை நீ அபத்தமாக வாய்ப்பா, ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார் அப்படி சொல்லிட்டு ஒலிவமலை உச்சியில் அவர் நடக்கும்போது கர்த்தரை பணிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை பணிந்து கொண்டார். இப்ப பாருங்க, வேதனையான நேரங்களில் ஆண்டவரோடு கூட பேசுகிற பழக்கம் இருந்துச்சு, தாவீது கிட்ட இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட பேசுங்க. வேதனையான வேலைகளில் பேசுங்க, நன்மையான வேலைகளிலும் பேசுங்க, தீமையான வேலைகளிலும் ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரை ஏன் கொடுத்துட்டீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஆனா இது ஏன் ஆண்டவர் எனக்கு வந்துச்சு, நான் என்ன செய்யணும், நான் உமக்கு பிரியமா இருக்கேன், என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா அப்படின்னு வழிகாட்டுங்க தகப்பனே அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை வழிகாட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பாருங்க, உங்களை கைவிட்டு விடவே மாட்டார். ஆமா, தாவீதை ஆண்டவர் கைவிடவே இல்லை. அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கினார். அவன் நான்று கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லும். தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவர் தாவீதுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். ஏன் தெரியுமா? அவன் புறப்பட்டு போகிற அந்த வேளையில ஆண்டவருடைய சமூகம் அவனுக்கு முன்பாக செல்லும்.
ஆண்டவருடைய பிரசன்னம் அவனோடு கூட இருந்துச்சு. ஆண்டவர் தான் வழி நடத்தினாங்க. தாவீதை அந்த நேரத்தில் ஆண்டவர் விடவே இல்லை. கடைசியில் ஒரு யுத்தம் நடந்துச்சு. அகித்தோப்பேலுக்கும் தாவீதனுடைய ஊழியக்காரர்களுக்கு இடையில ஒரு யுத்தம் நடந்துச்சு பாருங்க. அகித்தோப்பேலோடு கூட இருந்தவர்கள் ஏராளமான இஸ்ரவேலர்கள், தாவீதோடு கூட இருந்தவர்கள் சின்ன ஒரு கூட்டம்தான். ஆனால் தேவன் தாவீதுக்கு விடுதலை கொடுத்தார். எப்படி விடுதலை கொடுத்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம் இவங்களோடு கூட இருக்கணும், யார் யாரெல்லாம் அங்கே திருப்பி அனுப்பணும், எல்லா செய்தியும் தேவன் அவனோடு கூட இருந்து ஞானமாய் நடத்தினார். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை பணிந்து கொண்டான். கஷ்டமான காலங்களிலும் ஆண்டவரை பணிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பது எப்படி? ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க, என்னை போதித்தருளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை துதித்து அவரை மேன்மைப்படுத்துவேன். இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தருக்கு பிரியமாயிருக்கு. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தி வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட செய்திகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி உதவி செய்யுங்க. கேட்ட சத்தியத்தின்படி பிள்ளைகள் நடக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, ஜீவனை கொடுங்க அப்பா. எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுங்க. செய்கின்ற வியாபாரங்களிலே, தொழில்களிலே முன்னேற்றத்தை கொடுங்கப்பா. எல்லா பிரச்சனையும் நீக்கி போடுங்க. உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அருமையான ஆண்டவரே, மகிமை டிவி மகனுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆசீர்வதிங்க அவரையும், அவருடைய அப்பா குடும்பத்தையும், மனைவி பிள்ளைகளையும். ஆண்டவரே, அவரோடு கூட பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. சந்தோஷத்தை கொடுங்க. எல்லா இடங்களிலும் சமாதானத்தை கொடுங்க. உங்களுடைய ஞான, அறிவு, புத்தி உண்டு வல்லமை கொடுங்க. ஆசீர்வதிங்க தகவல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.